சேர்த்துக்கிட்டு 1/4 கிலோ அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன், குண்டு உளுந்து எடுத்துருக்கேன். விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதை எண்ணெய் போடாமல் ட்ரையாக கூட வறுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகிடும் எண்ணெய் போட்டால். கலரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கலர் வந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே மாதிரி எண்ணெய் சேர்த்துன்னா கடலைப்பருப்பு வறுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி தான் கைவிடாமல் வறுக்கணும். பொடியோட டேஸ்ட்டும் வாசனையும் நீங்கள் உளுத்தம் பருப்பு வறுக்கிறதுல தான் இருக்குது. கடலைப்பருப்பும் வறுபட்டது எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்துக்கிறேன். நீங்கள் இந்த காம்போடு வறுக்கக்குள்ளே விதை எதுவும் கொட்டாது. வறுத்த அப்புறம் நீங்கள் காம்பை கிள்ளிடலாம். வறுபட்டு எல்லா மிளகாயும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் பெருங்காயம் வறுத்துக்கிறேன். கையில் காம்பு கிள்ளிட்டு உப்பு சேர்த்து வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து கலராகவும் டேஸ்ட்டாகவும் இட்லி பொடி ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.